GREY கிரேயா இல்லை GRAY கிரேயா? எந்த ஸ்பெல்லிங் சரியான ஸ்பெல்லிங்? Grey is a color, whereas grey is a color. Joking apart, எப்படி நாம் கலருங்கிற வேர்டுக்கு COLOUR இந்த ஸ்பெல்லிங்கை பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லையும் COLOR இந்த ஸ்பெல்லிங்கை அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் கிரேங்கிற வேர்டுக்கு GREYங்கிறத பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லையும் GRAYங்கிறத அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணுறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப். E ஃபார் இங்கிலாந்து. ஸோ GREYங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். A ஃபார் அமெரிக்கா. ஸோ GRAYங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். மை ஃபேவரட் கலர் இஸ் கிரே. ஃபேவரட் இதுவும் இந்த கலர் கிரே மாதிரியே தான். எப்படி நாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஒரு ஸ்பெல்லிங் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒரு ஸ்பெல்லிங்னு பார்த்தோமோ அதே தான். FAVOURITE இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கான ஸ்பெல்லிங். இதுவே FAVORITE இது அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கிற ஸ்பெல்லிங். We had our bedroom painted grey a few weeks ago. இந்த சென்டென்ஸை வி பெயிண்டட் அவர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லலாமேன்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஜென்ரலி வி பெயிண்டட் அப்படின்னு சொன்னோன்னா நாமளாக பெயிண்ட் பண்ணுறோங்கிற மீனிங் வரும். ஆனால் நம்ம பொதுவாக ஆளுங்களை வச்சு தான் பெயிண்ட் பண்ணுவோங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து சர்வீஸாக ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கிறோங்கிறப்ப ஹேவ் சம்திங் டன் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே டன்னுங்கிற இடத்துல எந்த வேர்பை யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் இந்த ஸ்ட்ரக்சரை இந்த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். He was wearing a black shirt and a pair of grey pants when I met him for the first time. இந்த இடத்துல a pair of அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். வெறுமனே பேண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் a pant அப்படின்னு சிங்குலர் நவுனாக சொல்லவே கூடாது, அது தப்பு. அதே மாதிரி பேண்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். இதுவே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு தான் அதை ரெஃபர் பண்ணுவாங்க. அதுதான் அங்கே ரொம்ப காமன். ஸோ கிரே இதில் இ யூஸ் பண்ணணுமா ஏ யூஸ் பண்ணணுமா எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரி தான். நீங்கள் உங்களோட கரியருக்கோ இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கோ எந்த இங்கிலீஷை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எந்த இங்கிலீஷ் தேவைப்படுது அதை பொறுத்து நீங்கள் ஸ்பெல்லிங்கை சூஸ் பண்ணிக்கலாம். இது என்னதான் ஒரு சின்ன விஷயம்தான் அப்படின்னாலும் ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் பீப்புள். ஸோ இஃப் யூ ஹாவ் ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe to our channel. Thanks for watching. Take care. Happy learning.